என்ன ப்ரோ இது 287 ரன்னா? நான் ப்ரோ நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்களா? ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸாக நாங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா இவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன், நம்மள நல்ல ஃபார்மில் இருக்கிற பேட்ஸ்மேன் வச்சுன்னு இருக்கானுங்க இவங்கெல்லாம். நம்மளுக்கு இருக்கிற பவுலிங் லைனப்பில் இவங்க என்ன இப்போ கடிக்க போகிறாங்களேன்னு தெரியலன்னு ஒரு டவுட்டில் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வேற லெவலில் அடிச்சுட்டீங்கப்பா சன்ரைசர்ஸ். வேற லெவலு. நம்மளுக்கு இருக்கிற பவுலிங் லைனப்பில் சின்ன பசங்களே அடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோ. நீங்கள் அடிக்க இப்படி போவீங்க. ஆனால் ஆர்சிபிக்காரங்க என்னடா வேர்ல்டு டாப் பவுலர்ஸ்டா அவனுங்கள நாய் அடிக்கிறதுக்கான கோரம் அடிச்சு தெரிச்சு விட்டீங்களாடா சாமி. விராட் கோலி, டூப்ளசிஸ் வேற லெவலில் ட்ரை பண்ணாங்க. இப்போ எல்லாரும் சைலன்ஸ் பண்ணுற கம்யூனிஸ்ட், பேட் கம்யூனிஸ்டே நீங்கள் சைலன்ஸ் பண்ணிட்டீங்க வேற லெவலாக. தினேஷ் கார்த்திக் மனுஷனா யார் சாமி? நீ வேர்ல்டு டாப் பவுலர்ஸ் அவனுங்க முன்னாடி அவ்வளோ வேற லெவல் ஸ்கோர் வச்சிருக்க. நீ வேற லெவலியா? நீ வேற லெவல். இதுக்கோசம் தான் நாங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸாக இருக்கிறது. நீங்கள் கப்பு 5 கப்பு எங்களுக்கு எதுக்கே அந்த கப்பு? டீ குடிக்கிறதுக்கு கூட சரி போகாது அந்த கப்பு. எங்கள் விராட் கோலிக்கு இருக்கிற அளவு கப்பு, ஐசிசி 10 டிராஃபிஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்க. வேர்ல்டு நாங்கள் வேர்ல்டு லெவலில் போனோன்னு நினைக்கிறேன். ஆனால் வேற லெவல் ஆர்சிபி வேற லெவல்னு சொல்லலாம். ஹேட்ஸ் ஆஃப். நேற்று மேட்ச் வரைக்கும் வேர்ல்டு டாப் பவுலர்ஸை ஓரம் கட்டி தள்ளிட்டீங்க. நீங்கள் வேற லெவலில் பார்த்தோம்.